என்ன பெத்தாரே கப்பல்ஸ் நல்லா இருக்கட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சூரிய என்னோட மீட் பண்ண சொல்லி இன்வைட் வந்திருந்தது. சடனாக வந்ததுனால எந்த ஒரு பிளான் இல்லாமல் டக்குன்னு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வாங்க மாமன் அந்த படத்தோட மூவி பற்றின ஒரு ரிவ்யூ என்னன்னு கேட்டுட்டு சூரியன் அவையும் மீட் பண்ணிட்டு வரலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் அழகாக பேசிட்டு கிளம்புனா வர வழியிலேயே வண்டியோட டயர் போயிடுச்சுங்க. வண்டி கிட்டத்தட்ட எடுத்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 2 வருஷம் ஆக போகுது. பட் கிட்டத்தட்ட 12,000க்கு மேலே கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சுங்கிறதுனால டயர் போயிடுச்சு. ஸோ சூரியனை பார்க்க வந்த வேலையில் எங்களுக்கு இந்த வேலையை அவசரம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படி இருந்து இந்த மீட்டிங்கை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடிஷியில் இருக்கிற ஜென்னி ரெசிடென்ஸ் தான். இதுக்கு கிட்டத்தட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும் இந்த ரெசிடென்சி. ஒரு காலத்தில் நான் போயிட்டு வரும்போதெல்லாம் இதுக்குள்ளே ஒரு முறையாவது போயிடணும், இது ஒரு நம்மளோட ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுல நினச்சேன். பட் இப்போ வந்து நான் கேஷுவலாகவே அடிக்கடி இங்கே தாங்க போயிட்டு இருக்கேன். வேற லெவலில் இருக்கும். ஸோ இன்னைக்கு சூரியன் நான் வந்து இங்கே தான் மீட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு பெரிய மீட்டப் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினச்சேன். பட் இது வந்து அப்படி கிடையாது. சூரியனுக்கு வந்து இங்கே தான் வந்து ரூம் ஸ்டே பண்ணுறதுக்காக புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ பர்சனலாக ஒரு 3-4 பேர் தான் கூப்பிட்டுருந்தாங்க. மற்றபடி இன்ஃப்ளூயன்சர் எல்லாத்தையும் வந்து ப்ராட்வேல வந்து ஈவினிங் 4 o'clock வந்து மாமன் மூவிக்காக வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் ஒரு 3-4 பேர் மட்டும்தான் எங்களை மட்டும் பர்சனலாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் எங்களோட இன்னுமே அவர் கூட இருந்து நல்லா பேசுறதுக்கு டைம் கிடச்சதுன்னே சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ வந்து ஒரு 3 மணி ஆகிடுச்சு. 4 மணிக்கு வந்து ப்ராட்வேல வந்து தியேட்டர் வந்து மாமன் மூவியோட ரிவ்யூ பார்க்கறதுக்காக எங்களை அங்கேயும் வர சொல்லியிருந்தாங்க. அங்கே போனால் இன்னுமே வந்து சூரியனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னாங்க. பட் எங்களுக்கு ஈவினிங் வேறு ஒரு ஒர்க் இருந்ததுனால நாங்கள் இங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆல்ரெடி 2 o'clock வந்து ப்ரூக்ஸில் இருக்கிற தியேட்டருக்கு போய் அண்ணா வந்து அங்கே போய் பார்த்துட்டு தான் இங்கே வந்துட்டுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நாங்கள் இப்போ இங்கே வந்து ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும், அவருக்காக ஒரு 3-4 பேர் இன்ஃப்ளூயன்சர் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே தெரியாது. ஸோ அவர் வந்த உடனே ஃபஸ்ட்டு எங்களை பார்த்துட்டு அவர் ஷாக் தான் ஆனார். என்னப்பா இன்னும் 1/2 மணி நேரத்தில் நான் அங்கே போகணும், நீ இங்கே வரையில வெயிட் பண்ணுறாங்க, லேட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி லைட்டாக கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. அவர் டென்ஷன் ஆனதை பார்த்த உடனே எங்களுக்கு பயமாயிடுச்சு. என்னடா இப்போ தான் வந்தோடனே கொஞ்சம் கோவமாக இருக்காரு, எதுவும் ஃபோட்டோஸ்லாம் எதுவும் எடுக்க முடியாதோ, வீடியோஸ்லாம் வேறு எடுக்கலான்னு சொன்னாங்களே, எதுவுமே எடுக்காமல் அனுப்பிச்சிருவாங்களோ அப்படின்னு தான் சீரியஸாக நாங்கள் நினச்சோம். பட்டு ஒரு 1/2 மணி நேரம் தான் டைம் கிடச்சிது. அந்த 1/2 மணி நேரத்தில் எந்த அளவுக்கு வந்து குவைட்டாக எல்லாரும் கூடயும் பேச முடியுமோ அதை வந்து அழகாக தெளிவாக எடுத்து சொன்னாங்க. அவங்களோட சிச்சுவேஷனையும் சொன்னாங்க. அப்படி இருந்தும் சில பேர் வந்து இல்லை எங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லியுமே கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் சரி வாங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்பவே அவ்வளோ குவைட்டாக இருந்தார். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். எங்களோட ஒரு சிலர் மட்டும்தான் வந்து வீடியோ பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக நான் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேயே ரொம்ப ஃபேமஸான கோயம்புத்தூர் மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் தெரியும். நாங்கள் தான் வந்து அவரோட வீடியோ பண்ணுற மாதிரி இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுவுமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ வீடியோ எடுக்கும்போதே சூரியன் வந்துட்டு என்னையும் கூப்பிடல, நானும் நல்லா அழகாக போஸ்ட் கொடுப்பல அப்படின்னு சொன்னார். அவ்வளோ ரொம்ப நாள் பழகணும் மாதிரி தான் இருந்தார். அவர்கிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிளானுமே இல்லை. பட் அவரோட பேசும்போது வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் பேசணும்னு தோணுச்சு. ஸோ நான் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ மாமன் மூவியில் ரொம்ப எமோஷனலாக இருந்த அந்த ஒரே ஒரு டைம் என்ன பெத்தாரு அது மட்டும் உங்கள் வாய்ஸ்ல கேட்கணும். என்ன பெத்தாரே அது ரொம்பவே எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நிறைய காமெடி வந்து உங்களோட நாங்கள் வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்காவது உங்கள் மிஸ்ஸஸ் கூட உங்களோட டைலாகே யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு அந்த மாதிரி ஏதாவது மெமரிஸ் இருக்குங்களா? அந்த மாதிரி இருக்குது அமையல. நான் ஏன் டைலாக் எது நான் எது தெரியல ஒரு யூஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஏதாவது எங்கேயா போகிறப்ப ஏதாவது எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் லாட்ஸ் ஏன் டைலாக் சொல்லி உங்கள் காமெடியில் தான் எங்களுக்கு இன்ஸ்டாவில் ரீல்ஸே ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு யூஸ் ஆகுது. எங்களோட சேனல் பேர் மச்சி கப்பல். ஸோ மச்சி கப்பல் 2 பேரும் மச்சின்னு தான் கூப்பிட்டுக்குவோம். அதனால பேரே வந்து மச்சி கப்பல்னு வச்சுருக்கோம் சார். சந்தோஷம். கப்பல்ஸ் நல்லா இருக்கட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து மூவியில் வந்து ஒரு ஆக்டராக ஒரு காமெடினா அவரை பார்த்துருப்போம். பட் நேரில் பேசும்போது ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கைண்டாக பேசினார். ஸோ எனக்கு அப்புறம் கோயம்புத்தூர் மாப்பிள்ள பேசினார். அவர் ஒரு செம்ம ஃபன்னாக போச்சு அது பேசுனது. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய ரோல் ஆச்சு. மூவியோட பேர் மாமன்கிறதுக்கு போதும் மாமன்னன் அப்படின்னு சொன்னார். இவரை வந்து சூரி வந்து செம்மையாக கலாய்ச்சி விட்டார்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்ம ஃபன்னாக போச்சு. அது சேம் கலாய்ச்சதுக்கு அப்புறமும் வந்து அவர் அவ்வளோ அன்பாகவும் அதே சமயம் பேசினார். அது பார்க்கும்போது பரவாயில்ல செம்ம அப்படின்ற அளவுக்கு தான் ஃபீல் ஆச்சு சீரியஸ்லி. ஸோ அவ்வளோதான். நாங்கள் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம வந்து சூரிய வந்து மீட் பண்ணியாச்சு. சூரியனாவை அவ்வளோ சூப்பரான கேரக்டர்னே சொல்லலாம். இது ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு 4 o'clock வந்து ப்ராட்வேல வந்து மூவி போயிட்டுருக்கு. அதனால அங்கே போகணும் போல. பட் இருந்தாலும் எல்லாருமே வந்து செல்ஃபி எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் கூட முகம் காட்டாமல் அதை ரொம்ப ஃபைட்டாக எடுத்து சொன்னார். நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அவ்வளோ அழகாக பதில் சொன்னார். ரொம்ப நேரம் இவர் பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருந்தார். ஆனால் இவர் வாயே திறக்கலை. யார் இங்கே ஆக்டர்னே தெரியல சீரியஸ்லி. பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் தலைவருக்கு பேச்சே வராது.
ஸோ நல்லபடியாக பார்த்தாச்சு. 1-2 கொஸ்டின்லாம் கேட்டேன், அதை பற்றின வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாமே அடுத்துட்டு நம்ம சேனல் அப்லோட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நாங்கள் இங்கே இருந்தப்பல கிளம்பியாச்சு. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.